ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, சேது குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியோட வீட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைன்னு நெனச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 2 பெட்டையும் எடுத்து வச்சுன்னு, அழகரு, மீனாட்சின்னு சொல்லி கொஞ்சின்னு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி குழந்தைய கீழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேது வைக்காதனால பார்த்தீங்கன்னா, சேதுவோட கன்னத்துல தமிழ்ச்செல்வி அரைஞ்சிடுறாங்க. குழந்தைய கீழ வைங்கன்னு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, அது குழந்தைங்கன்னு நெனச்சுட்டு, அந்த 2 பெட்டையும் வச்சுட்டு வந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, சேதுவ கூப்ட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, சேது படுத்துன்னு தூங்கிர்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க. ஒரு நேரமா பார்த்தீங்கன்னா, மேல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கத்துறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ன்னு பார்த்து படிச்சுன்னு இருப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுறாங்க. அப்ப செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, "ஒரு கம்பு எடுத்துட்டு வாங்க" அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலன்னா, அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. அந்த கம்ப என்கிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீங்கலாம் கொஞ்சம் வெளிய இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, வெளிய போயிர்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கம்புல பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அந்த பாம்புக்கு நேரா நீட்டுறாங்க. பாம்பு அது மேல இறங்கிருது. பாம்ப எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி வெளிய விட்டுர்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்ச்செல்வி. நான் ரொம்ப பயந்துட்டேன்" அப்படின்றாங்க. அ அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "நான் தான் இங்க படுக்காத, உள்ள வந்து படுடின்னு சொன்னேன். என் பேச்ச கேட்காம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, எங்க மாமா கிட்ட படுக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்தல்ல. இதுவும் வேணும் உனக்கு, இன்னமும் வேணும்னு" சொல்றாங்க. அப்ப தனம் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் இங்கேயே படுத்துப்பாங்க அம்மாச்சி. நீங்க எதுக்கு அவங்கள திட்டுறீங்க?" அப்படின்றாங்க. இதுக்கு மேலலாம் நான் இங்க ஒரு நிமிஷம் கூட படுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "சரி ஐஷு நீங்க வந்து உள்ள படுத்துக்கோங்கன்னு" சொல்றாங்க. அப்போ மாமா உள்ள இருக்காரே அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, தனத்துக்கிட்ட போயிட்டு எழுப்புன்றாங்க. தனமும் போயிட்டு எழுப்புறாங்க. எழவே இல்ல சேதுவும். அப்ப வந்து "அம்மாச்சி மாமா எழவே இல்ல அம்மாச்சி" அப்படின்றாங்க. "அவன் இப்பலாம் எழுப்புனா எழமாட்டான். அவன் அங்கேயே படுத்துன்னு தூங்கட்டும் விடுங்க" அப்படின்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "இன்னும் பாம்பு இது இருந்தா என்ன பண்றது? மாமா இங்கேயே தூங்குறாரே" அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி போய் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, அங்க பாம்பெல்லாம் எதுவும் இல்ல. இதுக்கு மேல வரவும் வராது. வாங்க நம்ம போயிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ கூட்டு போறாங்க. ஐஸ்வர்யாவ கூட்டு போயிட்டு, "உங்களுக்கு சங்கடம் எதுவும் இல்லன்னா, என்னோட பெட்லயே நீங்க படுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யாவுக்கு சொல்றாங்க. அது ஐஸ்வர்யாவும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா படிக்க போறாங்க. "ஏன் நீங்க தூங்கலையா?" அப்படின்றாங்க. "இல்ல எக்ஸாம் இருக்குல்ல, அதனால நான் கொஞ்ச நேரம் படிக்கணும். நீங்க தூங்குங்க" அப்படின்றாங்க. "டாக்டருக்கு படிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமோ?" அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்குறாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த படிப்பா இருந்தாலும் புடிச்சு படிச்சா எல்லாம் ஈஸியா தான் இருக்குன்றாங்க." "ஆமால்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்ன என்கிட்ட என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்களா?" அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வியும், "சரி சொல்லுங்க உங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க போகுது? அவரு அழகரு, மீனாட்சின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேல தான் உசுரா இருக்காரு. கல்யாணம் பண்ணி தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. நானும் கேட்டுட்டேன். என் மேல பாசம் இல்லையா மாமா உங்களுக்கு? என்னோட கொஞ்சமானா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற நெனப்பு இல்லையா மாமான்னு சொல்லி கேட்டேன். மாமா எதுவுமே பேசாம குழந்தைங்க மேலயே உயிரா இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. "அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா உங்களுக்கு?" அப்படின்றாங்க. சொல்லுங்க" அப்படின்றாங்க. "இன்னும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல" அப்படின்றாங்க. "அது உங்களோட பர்சனல் விஷயம். அது எதுக்கு எனக்கு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. "இல்ல ஒரு பிராக்டிகலா தான் நான் சொல்றேன்" அப்படின்றாங்க. "மாமாக்கு என்ன புடிக்குமா? இல்ல கடைசி வரையும் என்னை இப்படியே வெறுத்து ஒதுக்கிருவாரான்றது எனக்கு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சொல்லுங்க மாமாக்கு என்ன புடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "புடிக்காமலே அவங்க கழுத்துல தாலி கட்டுனாங்க. எல்லாம் போக போக சரியாயிடும்" அப்படின்றாங்க. "மாமாக்கு என்ன புடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கன்னு" சொல்றாங்க. "அவருக்கு புடிச்ச மாரி நீங்க நடந்துக்கோங்கன்னு" சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "சரி மாமாக்கு எதெல்லாம் புடிக்கும் சொல்லுங்க" அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்விய பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா, "இல்ல உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் கேட்குறேன்" அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அவங்க வாழ்க்கையில நடந்தத யோசிச்சு பார்த்துட்டு, "இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. நீங்களே கொஞ்சம் போக போக பழகிக்கோங்க. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குல்ல" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே நீங்க தூங்குங்க. நான் படிக்கணும்" அப்படின்றாங்க. "சரி, சரி சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நீங்க படிங்கன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் படுத்துர்றாங்க. இங்க காலையில பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா பிரஷ் பண்ணிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா கத்துறாரு. கத்துனோனே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா, தமிழ்ச்செல்வி, வசந்தி, அப்பத்தான்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "ஒரு பக்கம் பல்லு வலிக்குது ஐசு. என்னன்னு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா கிட்ட, "என்னவோ வீக்கமாவும் இருக்கிற மாரி இருக்குல்ல பாரு ஐசு" அப்படின்றாங்க. அப்ப அப்பத்தாவும், தனமும் பார்த்தீங்கன்னா, "போச்சு நைட்டு தமிழ்ச்செல்வி அறிஞ்ச விஷயத்த ஐஸ்வர்யா சொல்லப் போறா. இவன் பிரச்சனை பண்ண போறான். இன்னைக்கு என்னதான் நடக்க இருக்குதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தா தனங்கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. வசந்தியும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயமா இருக்கு தமிழ். ஐஸ்வர்யா எதனா சொல்லிட்டா இவரு சும்மாவே இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யாவ பார்த்தீங்கன்னா வீக்கமா இருக்குல்ல பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, மாமா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவா பல்லுல பார்த்தீங்கன்னா 2 பல்லு புழுகு பல்லா இருக்கு. அதனால தான் வலிக்கும். நீங்க ஒழுங்கா டாக்டர போயிட்டு பாருங்க மாமா அப்படின்றாங்க. அப்ப செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, தம்பி ஒரு பட்டை இருக்கு அத எடுத்துட்டு வரட்டுங்களா? அத வச்சா பூச்சியெல்லாம் வெளிய வந்துரும் அப்படின்றாங்க. இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. இங்க வசந்தி பார்த்தீங்கன்னா, அப்பாடா அந்த புள்ள ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, என்னம்மா பயமா இருக்கா? அவர் பண்ண தப்புக்கு தானே நான் அரைஞ்சேன். சொன்னா சொல்லட்டுமே விடுமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் உள்ள போயிர்றாங்க. தமிழ்ச்செல்வி வசந்தி கிட்ட பார்த்தீங்கன்னா, "அம்மா இன்னைக்கு காலேஜுக்கு போனோம். ஞாபகம் இருக்காம்மா?" அப்படின்றாங்க. "என்னடி ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். எதுக்கு காலேஜுக்கு?" அப்படின்றாங்க. "அம்மா எனக்கு பெஸ்ட் ஸ்டூடண்ட்ன்ற அவார்டு குடுக்குறாங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு சொன்னேன் இல்லம்மா, ஞாபகம் இல்லையா?" அப்படின்றாங்க. "அச்சச்சோ! மறந்துட்டேம்மா. சரிம்மா போலாம்." அப்படின்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னடி அவார்டு?" அப்படின்றாங்க. அதுக்கு தனம் பார்த்தீங்கன்னா, சிறந்த மாணவிக்கான விருது அக்காவுக்கு குடுக்க போறாங்க அம்மாச்சி. அதனால தான் காலேஜுக்கு வர சொல்லி சொல்லியிருக்காங்க." அப்படின்றாங்க. ஆ இருக்கும். இதெல்லாம் என் பேத்தி வாங்காம இருப்பாளா? என் பேத்தி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டா வரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, என்னதான் ஐஸ் வச்சாலே நான் இப்போதைக்கு உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வெளிய வந்துட்டு தமிழ் அப்படின்றாங்க. வாங்க ஐஸ்வர்யா அப்படின்றாங்க. இல்ல அழகர் அழுந்துட்டே இருக்கான். அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. குடுங்க நான் கொஞ்சம் பசி ஆத்திட்டு குடுக்குறேன் அப்படின்றாங்க. இல்ல, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க. நான் வந்து ரெடிமேட் பால் குடுத்துக்கலாம் பாப்பாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் குடுங்க அப்படின்றாங்க. இல்ல பவுடர் பாலே குடுத்தா தான் நாங்களும் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போவோம்ல. எத்தன நாளைக்கு இங்கேயே இருக்கிறது? டாக்டர் தான் ஒரு 3 நாளைக்கு குடுத்தா போதுன்னு சொன்னாங்கல்ல. அப்பப்ப சென்ட்ரல்ல குடுத்து பார்க்கலாம். பிரச்சனை ஆகுதா இல்லையான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கு வசந்தியும் பார்த்தீங்கன்னா, ஆமா தமிழ் அந்த புள்ள ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம குடுத்து பார்ப்போமே அப்படின்றாங்க. சரிம்மா போயிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவுடர் பால் குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, வசந்தின்னு கூப்பிட்டு வராங்க. வாங்க வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வராங்க. இந்தாம்மா மீனு, சிக்கனு, மட்டனுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, எதுக்கும்மா இன்னைக்கு திடீர்னு அப்படின்றாங்க. இல்ல நம்ம வீட்ல மட்டன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நீயும் குழந்த பொறந்து இளம் பிள்ளைக்காரியா இருக்க. உனக்கும் குடுக்கலாம்ல. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா நானே சமைக்கிறேன் அப்படின்றாங்க. ஏய் உனக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னியாடி அப்படின்றாங்க. இல்லம்மா நானும் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல நானும் சமைக்கிறேம்மா அப்படின்றாங்க. தனமும் பார்த்தீங்கன்னா, அக்கா நானும் உங்க கூட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் தனமும் பார்த்தீங்கன்னா சமைச்சுன்னு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கிட்ட எங்கேயோ கம கமன்னு மீன் வாசனை வருது. இங்க இருக்கிற மீனெல்லாம் டேம் மீன் ஐஸ்வர்யா அதெல்லாம் சூப்பரா இருக்கும். பாரு எப்படி கம கமன்னு வாசனை வருது அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டி வராங்கங்க. தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் அப்படின்றாங்க. சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்ல உங்களுக்கு இப்ப தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. உங்களுக்கு விருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு எங்க வீட்ல சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம். நீங்க சாப்பிட வாங்க அப்படின்றாங்க. இல்ல அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். நாங்க எப்பயும் போல நாங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அவங்க தான் எவ்வளோ ஆசையா கூப்பிடுறாங்க இல்ல மாமா. நம்ம போயிட்டு சாப்பிடலாம் வா மாமா அங்கே அப்படின்றாங்க. ஐசு நீ வேற கப்புனு இரு அமைதியா கொஞ்சம் அப்படின்றாங்க. செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, இல்ல தம்பி உங்களுக்காக தான் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் வாங்க அப்படின்றாங்க. ஐஸ்வர்யாவும் வாங்க மாமா நம்ம போயிட்டு தான் பார்க்கலாம். நீங்க தான் சமையல் வாசனை கமகமன்னு வருதுன்னு சொன்னீங்கல்ல மீன் வாசனைலாம். வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா வராங்க. டேய் உங்களுக்கு தான் ரெடி பண்ணிருக்காங்க. வாடா சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல அப்பத்தா எங்களுக்கெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. என்னதான் இதா இருந்தாலும் தமிழ்ச்செல்வி உன் மேல கோவமா இருந்தாலும் புள்ளைய மாத்தி மாத்தி வாங்கிக்கிறதுனால நம்ம ஒருத்தர் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பகையா இருந்தாலும் மறந்துட்டு அந்த புள்ள உன்னை ஏத்துக்குச்சு. இத நீ மனசுல வச்சுக்கினாலாம் ஒண்ணும் பேசாத. வாடா ஒழுங்கா வந்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, சரி நாங்க சாப்பிட வரோம்ன்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி சமைச்சு முடிச்சுட்டு, அம்மா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல வர்றவங்க முதல்ல சாப்பிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் இரு அப்படின்றாங்க. யாரு வராங்கம்மா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இல்ல சேதுவும் ஐஸ்வர்யாவும் தான் வராங்க. அவங்களுக்காக தான் சிக்கன், மட்டன், மீனுன்னு சொன்னியா? ஆனா எனக்காக எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொன்னியேம்மா அப்படின்றாங்க. இல்லம்மா அவங்களுக்கு இப்ப தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல. அதனால தான் அவங்களுக்கு விருந்து வைக்கலான்னு சொல்லி வர சொன்னேம்மா. உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? அப்படின்றாங்க. செல்லப்பாண்டி கேட்குறாங்க. இல்லப்பா சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க கூப்பிட்டு விருந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெருந்தன்மையா தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சேதுவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, வந்து சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.